வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, பாசத்தை பயன்படுத்தி நெருங்கியவர்கள் உங்களுக்கு பலர். மீனம் ராசிக்காரங்க ஏக்கலைவி அள்ளி கொடுக்கக்கூடிய வல்குணம் கொண்டவங்க. பிறர் படும் துயரத்தை கண்டு மனம் சகிக்காத இரக்க மனப்பான்மை உடையவங்க. உங்க ராசிநாதர் குரு பகவான் உங்களுக்கு கொடுத்த மிக உயர்ந்த குணம் பிறர் மீது காட்டும் எல்லையற்ற பாசம். ஆனா இந்த உன்னதமான குணமே பல நேரங்கள்ல உங்களுக்கு பெரும் சாபக்கேடாவே மாறி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாதது. உங்களுக்கு மிக நெருங்கியவங்களே, நீங்க உயிருக்கு உயிரா நம்பிய மனிதர்களே, உங்க பாசத்தின் ஆழத்தை புரிந்து கொள்வதற்கு பதிலா அதை தங்களுக்கு சாதகமாவே பயன்படுத்தி கொண்டிருந்திருப்பாங்க. நீங்க அவங்களுக்காக தூக்கத்தையுமே துறந்து உங்களுடைய சொந்த தேவைகளை தியாகம் செய்து ஓடோடி உதவி செய்த போதிலும் அதை அன்பாக பார்த்தவங்க ஒரு கட்டத்துல உங்க ஒரு கட்டத்துல உங்களுடைய தாயால குணத்தை தங்கள் சுயநலத்திற்காகவே சுரந்து தூங்கி இருந்திருப்பாங்க. உங்களுடைய பலவீனமே உங்களின் அன்புமயமான நெஞ்சம்தான் என்பதை அறிந்து கொண்ட சிலர் போலியான பாசத்தையும் பொய்யான கண்ணீரையுமே காட்டி உங்களிடமிருந்து தங்களுக்கு வேண்டிய காரியங்களை சாதித்துக் கொண்டிருந்திருப்பாங்க. நமக்கு நெருங்கியவர் தானே, நம்மிடம் பொய் சொல்ல மாட்டார் என்ற உங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை பல முறை பொய்யாக்கப்பட்டு உங்களை நிலைகொழிய வைத்திருந்திருக்கும். காலப்போக்கில் நீங்க காட்டிய உண்மையான பாசத்திற்கு பகரமாக கிடைத்தது ஏமாற்றமும் மன உளைச்சலும் தான். உங்களுடைய இரக்க உணர்வை மற்றவங்க பகரக்காயாவே உருட்டியதை உணர்ந்த போதிலும் உங்க மனம் அடைந்த வேதனை வார்த்தைகளாலே விவரிக்க முடியாதாக அமைந்திருக்கும் உங்களுக்கு. அது உங்க ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு கொடுத்த மிக உயர்ந்த குணம் பிறர் மீது காட்டும் எல்லையற்ற பாசம். ஆனா இந்த உன்னதமான குணம் தான் பல நேரங்களில் உங்களுக்கு பெரும் சாபக்கேடாவே மாறியிருந்திருக்கும் என்பதை மறக்கவே முடியாது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு மிக நெருங்கியவங்களே, நீங்க உயிருக்கு உயிரை நம்பிய மனுஷங்களையும் ஏன் உங்க பாசத்தின் ஆழத்தை புரிந்து கொள்வதற்கு பதிலாகவே அதை தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தி கொண்டு வந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது ஒரு கட்டத்துல உங்களோட தயால குணத்தை அவங்களோட சுயநலத்திற்காகவே சுரந்த தொடங்கி இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கைய. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பலவீனமே உங்களின் அன்புமயமான நெஞ்சம்தான் என்பதை அறிந்து கொண்ட சிலர் போலியான பாசத்தையுமே போலியான போலியான பாசத்தையும் காட்டி உங்களை இது பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில மிகவும் ஆழமான பதிந்த காயம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, அது பகைவர்களால் ஏற்பட்ட காயம் இருக்காது. நீங்க உயிராக நினைத்து உங்களுடைய சொந்தமா ஏற்றுக்கொண்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பாசத்தை வாரி வழங்கி நெருங்கியவர்களால் ஏற்பட்ட காயமா தான் இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. உங்க ராசியின் இயல்பே அன்பு, கருணை, இரக்கம் மற்றும் விட்டு கொடுத்து வாழ்வதுதான். அதனால் யாராவது உங்கள் வாழ்க்கையில வந்தா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்று ஆராய்வதை விட அவங்க மகிழ்ச்சியா இருந்தால் போதும் என்று நினைப்பவங்களாக இருந்திருப்பீங்க. அதுவே பல நேரங்கள்ல உங்களுக்கு பலமாக இல்லாம பலவீனமாக மாறிவிட்டு இருந்திருக்கும். உங்க பாசனத்தை சிலர் ஆசீர்வாதமாக பார்க்கவில்லை, ஒரு வாய்ப்பாகவே பார்த்திருந்திருப்பாங்க. உங்க அமைதியை அவங்க பலவீனமாக நினைத்திருந்தார்கள். நீங்கள் கொடுத்த நம்பிக்கையை அவங்க தங்களுடைய லாபத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருந்திருப்பாங்க. உங்களுடைய கண்ணீரை கூட கவனிக்காம உங்களிடம் கிடைத்த நன்மைகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு தேவையில்லாத நேரத்துல உங்களை தனியாவே விட்டு சென்றவங்களும் இருந்திருப்பாங்க. பல ஆண்டுகள் நீங்கள் அவங்களுக்காகவே ஓடிந்திருக்கலாம். ஏன் அவங்களுடைய துயரத்தில் தோளாகவே நின்றிருப்பீங்க. அவங்களுடைய வெற்றிக்காக மனதார பிரயாசித்திருந்திருப்பீங்க. இவை அனைத்தும் உங்களோட வாழ்க்கையில் நடந்திருந்திருக்கும். அது அதாவது உங்க வாழ்க்கையில மிகவும் ஆழமா பதிந்த காயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பகைவர்களால் ஏற்பட்ட காயமா இருக்காது. ஏன்னா உயிரா நினைத்து உங்களுடைய சொந்தமா ஏற்றுக்கொண்ட ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பாசத்தை வாரி வழங்கி நெருங்கியவங்களால ஏற்பட்ட காயமா தான் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். அது பல நேரங்கள்ல உங்களுக்கு பலமாக இல்லாம பலவீனமாவே மாறிவிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா உங்க பாசத்தை சிலர் ஒரு ஆசீர்வாதமா பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு வாய்ப்பா தான் பார்த்திருந்திருப்பாங்க. ஏன்னா உங்க அமைதியை அவங்க பலவீனமாவே நினைத்திருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்க கண்ணீரை கூட அவங்க கவனிக்காமையும் உங்களிடம் கிடைத்த நன்மைகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு தேவையில்லாத நேரத்துல உங்கள் தனியாவே விட்டு செல்றவங்களும் இருந்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. பல ஆண்டுகள் நீங்க அவங்களுக்காகவே ஓடி இருந்திருப்பீங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குரு பகவான் அருளால் வாழ்வில் ஒளி பிறக்கும். மீனம் ராசி அன்பர்களே, இதுவரை உங்க வாழ்க்கையில வீசிய புயல்களும் எவ்வித வழியும் தெரியாம இருள் சூழ்ந்து நின்ற தருணங்கள் முடிவுக்கு வரும் காலம் வந்துவிட்டது. தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதி பகவான் தன் பொன்னான பார்வையை உங்கள் ராசியின் மீது பதிக்க தொடங்கிவிட்டார். குரு குரு பார்க்க கோடி நன்மை என்னும் பழமொழிக்கு ஏற்பதால் அவருடைய தெய்வீக அருளால உங்க வாழ்வில் ஒவ்வொரு கோணத்திலுமே புதிய வெளிச்சம் பாய தொடங்கி போகிறது.
பல வருடங்களா உங்களை வாட்டி வதைத்த விதியின் சோதனைகள் அனைத்துமே இப்ப பனி போல விலகப் போகுது. இருண்ட குகைக்குள்ள பயணிப்பது போலத்தான் உணர்ந்த உங்களுக்கு இப்போது விடியிலே முதல் சூரிய கதிர் தென்படப் போகிறது. இனி நீங்க தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலுமே தெய்வத்தின் கரங்கள் உங்களை வழிநடத்தப் போகுது. உங்களுடைய முகம் தெளிவடையும். மனசுல இதுவரை இருந்து வந்த இனம் புரியாத பயமும் தயக்கமே நீங்கி புதுவிதமான நம்பிக்கையும் தெய்வீக சாந்தமே மூடிக்கொள்ளப் போதீங்க. குருவின் பூர்ண அருளால உங்களுடைய வாழ்க்கை ஒரு பொற்காலத்தை நோக்கி நடையை போட தொடங்க போது வாழ்க்கையிலேயேவும். அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க வீசிய புயல்கள் ஏன் எவ்வித வலியுமே தெரியாம இருந்த சூழ்ந்து இருள் சூழ்ந்து நின்ற தருணங்களுமே இப்போ முடிவுக்கு வந்தக்கூடிய காலம் வந்துவிட்டது உங்க வாழ்க்கையில. ஏன்னா குறிப்பார்க்கு கோடி நன்மை எண்ணக்கூடிய பழமொழி கேட்பதான் அவரோட தெய்வீக அருளால உங்க வாழ்வுல ஒவ்வொரு கோணத்திலையுமே புதிய வெளிச்சம் வாய தொடங்க போது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம இனி நீங்க தொட்டதெல்லாம் துலங்கவும் போகிறது. எடு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே தெய்வத்தோடைய கரங்கள் உங்களை வழி நடத்த போது. உங்களுடைய முகமும் தெளிவடையும். மனசுல இதுவரை இருந்த வந்த இனப்புரியாத பயமும் என் தயக்கமே நீங்கி பலவிதமான நம்பிக்கையும் தெய்வீக சாந்தமே கூடிக்கொள்ள போது உங்க வாழ்க்கையில. குருவின் பூர்ண அருளால உங்க வாழ்க்கை ஒரு பொற்காலத்தை நோக்கி நடைபெற தொடங்க போது வாழ்க்கையிலேயும். உங்க வாழ்க்கையில இதுவரை நடந்த பல நிகழ்வுகளை நினைத்து பார்த்தால் எப்போது என் வாழ்க்கை மாறும் என்ற கேள்வி உங்க மனசுல எண்ணற்ற குறை எழுந்திருக்கும். எவ்வளவு நல்ல எண்ணத்துடனும் ஒரு செயலை தொடங்கினாலுமே கடைசி நேரத்துல ஏதோ ஒரு தடை அதை தள்ளி போட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும். நம்பிக்கையோடு எடுத்த முயற்சிகள் பல முறை எதிர்பார்த்த பலன் தராம போயிருந்திருக்கலாம். சில நேரங்கள்ல உங்களுக்குரிய வாய்ப்புகளை மற்றவங்களை எடுத்து சென்றிருந்திருக்கலாம். மனசுல நல்ல எண்ணம் இருந்துமே உலகம் உங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற வருத்தமும் இருந்திருக்கும். ஆனா இனி அந்த நிலை எல்லாமே மாறப்போகிறது. ஏன்னா ஜோதிட ரீதியாவே மிக வலுவான அறிகுறிகள் தெரிய போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது குரு பகவானுடைய அருள் உங்க வாழ்க்கையில புதிய ஒளியை ஏற்றப் போகிறது. நீண்ட காலமா நீண்ட காலமாகவே மூடியிருந்த அதிர்ஷ்ட வாசல்கள் ஒன்றன் பின் ஒன்றாகவே திறக்க ஆரம்பிக்க போது. இதுவரை இருளாய் இருந்த பாதை இப்போது வெளிச்சம் காணப்போது. உங்க மனசுல இருந்த பயமும் குழப்பம் என் தோல்வி என்ற எண்ணங்கள் மெதுவாகவே விலகி அதற்கு பதிலாக தன்னம்பிக்கையும் என் உற்சாகமும் நம்பிக்கையும் ஆகியவை வளர தொடங்க போது உங்களுக்கு. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலுமே இறைவனுடைய அருள் துணையாவே இருக்க போது உங்களுக்கு. எதிர்பாராத மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்க. உங்க வாழ்க்கையில சரியான நேரத்துல சரியான நபர்கள் வருவாங்க. நீண்ட நாட்களாவே நின்று போன காரியங்கள் திடீரென வேகம் பெறப்போதும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்த எதிர்மறை ஆற்றல்கள் விலகி அமைதி மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்க போதும் வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையிலேயேவும் இதுவரை நடந்த பல நிகழ்வுகளை நினைத்து பார்த்தீங்கன்னா எப்போது என் வாழ்க்கை மாறும் என்ற கேள்வி உங்க மனசுல எண்ணற்ற முறை எழுந்து கொண்டே இருந்திருக்கும். எவ்வளவு நல்ல எண்ணத்துடன் நீங்க ஒரு செயல் தொடங்கினாலுமே கடைசி நேரத்துல ஏதோ ஒரு தடை அதை தள்ளி போட அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது சில நேரங்களில் உங்களுக்குரிய வாய்ப்புகளே மற்றவங்க எடுத்து செஞ்சிருக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா இனி அந்த நிலையில இப்ப மாறப்போகுது உங்க வாழ்க்கையில. ஏன்னா குரு பகவானுடைய அருள் உங்க வாழ்க்கையில புதிய ஒளியையும் ஏற்ற போது. ஏன்னா நீண்ட காலமா மூடியிருந்த அதிர்ஷ்ட வாசல்கள் ஒன்றன் பின் ஒன்றாவே திறக்க ஆரம்பிக்க போது உங்க வாழ்க்கையில. அதாவது என்ன உங்க பயமும் என் குழப்பம் தோல்வி என்ற எண்ணங்கள் மெதுவாகவே விலகி அதற்கான பதில தன்னம்பிக்கையும் உற்சாகமும் நம்பிக்கையும் ஆகியவை தான் வளர தொடங்க போது உங்க வாழ்க்கையில. எதிர்பாராத மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்க. உங்க வாழ்க்கையில சரியான நேரத்துல சரியான நபர்கள் வருவாங்க. நீண்ட நாட்களா நின்று போன காரியங்கள் திடீரென வேகம் பெறப்போது உங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம ஆன்மீகம் என எல்லா துறைகளிலுமே நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒரு பொற்காலத்தை நோக்கி நடையை போட தொடங்க போது வாழ்க்கையிலேயும். அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க வீசிய புயல்கள் ஏன் எவ்வித வலியுமே தெரியாம இருந்த சூழ்ந்து இருள் சூழ்ந்து நின்ற தருணங்களுமே இப்போ முடிவுக்கு வந்தக்கூடிய காலம் வந்துவிட்டது உங்க வாழ்க்கையில. ஏன்னா குறிப்பார்க்கு கோடி நன்மை எண்ணக்கூடிய பழமொழி கேட்பதான் அவரோட தெய்வீக அருளால உங்க வாழ்வுல ஒவ்வொரு கோணத்திலையுமே புதிய வெளிச்சம் வாய தொடங்க போது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம இனி நீங்க தொட்டதெல்லாம் துலங்கவும் போகிறது. எடு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே தெய்வத்தோடைய கரங்கள் உங்களை வழி நடத்த போது. உங்களுடைய முகமும் தெளிவடையும். மனசுல இதுவரை இருந்த வந்த இனப்புரியாத பயமும் என் தயக்கமே நீங்கி பலவிதமான நம்பிக்கையும் தெய்வீக சாந்தமே கூடிக்கொள்ள போது உங்க வாழ்க்கையில. குருவின் பூர்ண அருளால உங்க வாழ்க்கை ஒரு பொற்காலத்தை நோக்கி நடைபெற தொடங்க போது வாழ்க்கையிலேயும். உங்க வாழ்க்கையில இதுவரை நடந்த பல நிகழ்வுகளை நினைத்து பார்த்தால் எப்போது என் வாழ்க்கை மாறும் என்ற கேள்வி உங்க மனசுல எண்ணற்ற குறை எழுந்திருக்கும். எவ்வளவு நல்ல எண்ணத்துடனும் ஒரு செயலை தொடங்கினாலுமே கடைசி நேரத்துல ஏதோ ஒரு தடை அதை தள்ளி போட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும்.
நம்பிக்கையோடு எடுத்த முயற்சிகள் பலமுறை எதிர்பார்த்த பலன் தராம போயிருந்திருக்கலாம். சில நேரங்கள்ல உங்களுக்குரிய வாய்ப்புகளை மற்றவங்களை எடுத்து சென்றிருந்திருக்கலாம். மனசுல நல்ல எண்ணம் இருந்துமே உலகம் உங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற வருத்தமும் இருந்திருக்கும். ஆனா இனி அந்த நிலை எல்லாமே மாறப்போகிறது. ஏன்னா ஜோதிட ரீதியாவே மிக வலுவான அறிகுறிகள் தெரிய போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது குரு பகவானுடைய அருள் வந்து உங்க வாழ்க்கையில புதிய ஒளியை ஏற்றப் போகிறது. நீண்ட காலமா நீண்ட காலமாகவே மூடியிருந்த அதிர்ஷ்ட வாசல்கள் ஒன்றன் பின் ஒன்றாகவே திறக்க ஆரம்பிக்க போகுது. இதுவரை இருளா இருந்த பாதை இப்போது வெளிச்சம் காணப்போகுது. உங்க மனசுல இருந்த பயமும் குழப்பமும் என் தோல்வி என்ற எண்ணங்கள் மெதுவாகவே விலகி அதற்கு பதிலா தன்னம்பிக்கையும் என் உற்சாகமும் நம்பிக்கையும் ஆகியவை வளர தொடங்க போகுது உங்களுக்கு. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலுமே இறைவனுடைய அருள் துணையாவே இருக்க போகுது உங்களுக்கு. எதிர்பாராத மனிதர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்க. உங்க வாழ்க்கையில சரியான நேரத்துல சரியான நபர்கள் வருவாங்க. நீண்ட நாட்களாவே நின்று போன காரியங்கள் வந்து திடீரென வேகம் பெறப்போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்த எதிர்மறை ஆற்றல் விலகி அமைதி மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது உங்க வாழ்க்கையில. அது எனக்கு அதாவது உங்க வாழ்க்கையிலேயேவும் இதுவரை நடந்த பல நிகழ்வுகளை நினைத்து பார்த்தீங்கன்னா, எப்போது என் வாழ்க்கை மாறும் என்ற கேள்வி வந்து உங்க மனசுல வந்து எண்ணற்ற முறை வந்து எழுந்து கொண்டே இருந்திருக்கும். எவ்வளவு நல்ல எண்ணத்துடன் நீங்க ஒரு செயல் தொடங்கினாலுமே, கடைசி நேரத்துல ஏதோ ஒரு தடை வந்து அதை தள்ளி போட அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது சில நேரங்கள்ல உங்களுக்குரிய வாய்ப்புகளே மற்றவங்க எடுத்து செஞ்சிருக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா இனி அந்த நிலையெல்லாம் இப்ப மாறப்போகுது உங்க வாழ்க்கையில. ஏன்னா குரு பகவானுடைய அருள் வந்து உங்க வாழ்க்கையில புதிய ஒளியையும் ஏற்றப்போகுது. ஏன்னா நீண்ட காலமா மூடியிருந்த அதிர்ஷ்ட வாசல்கள் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாவே திறக்க ஆரம்பிக்க போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது என்ன உங்க பயமும் என் குழப்பம் தோல்வி என்ற எண்ணங்கள் மெதுவாவே விலகி அதற்கான பதிலா தன்னம்பிக்கையும் உற்சாகமும் நம்பிக்கையும் ஆகியவை தான் வளர தொடங்க போகுது உங்க வாழ்க்கையில. எதிர்பாராத மனிதர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்க.